ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸஸ் 570 அப்படிங்கிற அந்த மாடலோட காரோட ரிமோட் கீயோட பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ரிமோட்டு. ஸோ அந்த ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்லிம் டைப் ரிமோட்டு. இதில் வந்து வித் கீயோட மேனுவல் கீயோட இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஸ்லைடர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த பேட்டரி இருக்கும், காயின் பேட்டரி இது. ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் டைப்பு. நார்மலாக இருக்கிற சைஸை விட இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடு நீங்கள் பார்க்குறது பாருங்கள். பேனாசோனிக் பிராண்டு CR2412 அப்படின்னு சொல்லிட்டு இது மாடலு. ஸோ இதே சேம் மாடல் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே இதை பார்க்குற மாதிரி நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் திரும்ப க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்துட்டு ப்ராப்பராக இன்செர்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பட்டன் வரும் பாருங்கள். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மேனுவல் கீயை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேனுவல் கீ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பேட்டரி தீர்ந்து போச்சு அப்படின்னா இந்த கீயை வச்சு நீங்கள் காரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, இந்த கீயை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ண மட்டும்தான் முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் ரிமோட்டு பேட்டரி இருக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வந்துட்டு சேம் வந்துட்டு அதே காரோட ரிமோட் தான் இது. பட் இதில் வந்து மேனுவலாக சில பட்டன்கள் இருக்கும் நமக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு பட்டன் ஒன்று இருக்கு பாருங்கள். அந்த பட்டனை நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த மேனுவல் கீயை நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா இது ரிமூவ் ஆயிரும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பேட்டரி மாதிரி தான் இதுவும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் காரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் வந்துட்டு ஒரு கேப் ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த கீயை எடுத்த உடனே இந்த கேப்பை வச்சு நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிமோட் வந்துட்டு ரெண்டாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிரும். ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி பிராண்டும் சேம் தான், பேனாசோனிக் பிராண்டு தான் இருக்கும். இதில் 3 வோல்ட்டு தான் அதுவும். ஸோ பாருங்கள் இந்த பேட்டரி. இது என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு குண்டூசி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பின் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க, ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு கேப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேப் மூலயமா நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் பேட்டரி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணி முடித்த உடனே நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களோ அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.